தேவனை தேடக்கூடிய மனிதன் இருக்கிறாரா என்று ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். எல்லாரும் என்ன பண்றாங்களா, ஒருவரும் அங்க என்ன பண்ண சரியான வழியில் நடக்கலையா. ஏன் என்று சொன்னால், தேவனை தேடக்கூடிய உணர்வு நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய வழியை விட்டு விலகுவோம், நாம் வழி மாறி நடப்போம். இன்றைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வரல, ஐயா சர்ச்சை சும்மா வந்திருந்தா எல்லாம் நடக்குமாயா. அப்ப அந்த உணர்வு இல்லாமல் போகும்போது நீ வழி மாறுகிறவனாய் மாறிடுவ, வழி தப்பி போகணும்னா இருப்ப, வழி தவறி போனோம்னாய் மாறிடுவேன். அப்ப வழி தவறும் போது உன் வாழ்க்கையில சரியான பாதையில சரியான இடத்தை நீ போய் சேர முடியாது. உன் வாழ்க்கையில நீ நினைச்சிருப்ப, உங்க அம்மா அப்பா எல்லாம் வாழும்போது பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு சொல்ற, இவங்களை போல வாழ்க்கை இதை விட நம்ம நல்லா இருக்கணும், நல்ல வீட்டை கட்டணும், நல்ல மனைவி திருமணம் பண்ணணும், நல்ல பிள்ளைகளை பெற்றுடணும், எல்லாம் செய்வேன். ஆனா அவன் ஜெனரேஷன் எப்படி வரும், அதே மாதிரி தான் வரும். அவங்க தாத்தா போலே இருக்காங்க, அவங்க ஆயா போல இருக்காங்க. ஏன் அப்படி மாறுதுன்னா, நீ யோசிச்ச விதங்கள்லாம் வேற. நம்முடைய தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே